நேட்டோ இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு அசைக்க முடியாத ராணுவ சக்தி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பல வருஷமா இதுதான் அதோட அடையாளம். ஆனா இப்போ அந்த இரும்பு கோட்டைக்கே ஒரு ஆட்டம் வந்திருக்கு. வெளியே இருந்து இல்ல, உள்ள இருந்தே தான். ஒரு காலத்துல உடைக்கவே முடியாதுன்னு நினைச்ச நேட்டோவோட ஒற்றுமை இப்ப வெறும் ஒரு மாயையா மாறிட்டு இருக்கா? வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நேட்டோ எப்படி ஒரு உடைக்க முடியாத சக்திங்கிற பிம்பத்தை உருவாக்குச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அமெரிக்காவோட வியூகத்துல என்ன மாற்றம் வந்துச்சு, அதனால நேட்டோட பாதுகாப்பு உத்தரவாதம் எப்படி உடைய ஆரம்பிச்சது, இதனால ஐரோப்பா எப்படி பதட்டமா வேற வழிகளை தேடுது. கடைசியா இது எல்லாத்துக்கும் அப்புறம் நேட்டோவோட எதிர்காலம் எப்படி ஒரு தளர்வான கூட்டணியா இருக்க போதுங்கிறதையும் அலசலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பல வருஷங்களா நேட்டோ தனக்காகவே ஒரு பவர்ஃபுல்லான இமேஜை எப்படி கட்டமைச்சதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். பனிப்போர் முடிஞ்சதும் எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? சோவியத் யூனியனோட வார்சா ஒப்பந்தம் மாதிரி நேட்டோவும் கலைஞ்சிடோன்னு தான். ஆனா நடந்தது அதுக்கு நேர் எதிர். நேட்டோ கலைக்கப்படல, அதுக்கு பதிலா இன்னும் பெருசா வளர்ந்துச்சு. அதோட உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த கூட்டணியோட அஸ்திவாரமே அதோட 5வது பிரிவு தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டா அது எல்லா உறுப்பு நாடுகளையும் தாக்குன மாதிரி தான். இந்த ஒரு வாக்குறுதி தான் நேட்டோவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஐடியாவை இந்த ஒரு வரியில சுருக்கிட்டாங்க. ஒருவர் மீதான தாக்குதல், அனைவர் மீதான தாக்குதல். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இந்த கூட்டணியோட தத்துவமே இதுதான். எந்த ஒரு ஆக்கிரமிப்பு வந்தாலும் உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பதில் கொடுப்போங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அது உருவாக்குச்சு. சரி, இப்போ இந்த நிலைமை மாற ஆரம்பிச்சதுக்கான முக்கிய காரணத்துக்கு வரும். நேட்டோவோட பவர்ஃபுல் மெம்பர் யாரு? அமெரிக்கா தான். அவங்களோட கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் அமெரிக்கா ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி, தன் கூட்டாளிகளை பாதுகாக்கிற ஒரு பெரியன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழ். பாதுகாப்புக்காகும் செலவை நீங்களும் சரிசமமா ஏத்துக்கணும்னு கண்டிப்பா சொல்ற ஒரு தலைவரா மாறிடுச்சு. இங்கதான் முக்கியமான மாற்றம் நடக்குது. அமெரிக்காவோட கவனம் மொத்தமா மாறுது. முன்னெல்லாம் ஐரோப்பாவுல ரஷ்யாவோட ஆதிக்கத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் அவங்களோட முக்கிய வேலையா இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்களோட முழு ஃபோக்கஸும் சீனா மேல திரும்பி இருக்கு. பொருளாதார ரீதியாவும் சரி, ராணுவ ரீதியாவும் சரி, சீனாவை கட்டுப்படுத்துறது தான் அவங்களோட புதிய முன்னுரிமை. இதோட விளைவு என்ன தெரியுமா? அமெரிக்கா தன்னோட தேசிய பாதுகாப்பு கொள்கையிலேயே வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மேற்கு ஐரோப்பா ரஷ்யாவோட சவாலை தனியாவே சமாளிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அமெரிக்கா தன்னோட ராணுவ வளங்களை ஐரோப்பாவிலிருந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஐரோப்பிய நாடுகள் தங்களோட பாதுகாப்பை தாங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா இதுக்கப்புறம் நடந்ததுதான் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அமெரிக்க தலைவரே நேட்டோல பல வருஷமா உறுப்பினரா இருக்கிற கிரீன்லாந்து, கனடா போன்ற நாடுகளோட இறையாண்மையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இது கூட்டணியோட அஸ்திவாரத்தை உழுக்குன மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டணியோட தலைவரே அதுல இருக்கிற உறுப்பினர்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அந்த கூட்டணி எப்படி நிலைச்சு நிக்கும்? இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து நேட்டோவோட அந்த முக்கியமான வாக்குறுதியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிச்சதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். நாம எல்லாரும் அந்த பிரிவு 5 பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அது ஒரு ஆட்டோமேட்டிக் ராணுவ உத்தரவாதனம் தானே. ஆனா உண்மை அது இல்ல. அது ஒரு சட்டப்பூர்வமான கடமையை விட ஒரு அரசியல் ரீதியான நம்பிக்கை தான். அதாவது அமெரிக்கா தானாகவே போருக்கு போகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இது ஆரம்பத்திலேயே அமெரிக்க செனட் தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனா காலப்போக்குல இது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுச்சு. அப்போ அந்த நிபந்தனையற்ற அணு ஆயுத குடைங்கிற கருத்து அது இப்போ ரொம்பவே பலவீனமாயிடுச்சு. சொல்லப்போனா அது கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது நேட்டோவோட ஒவ்வொரு சின்ன உறுப்பு நாட்டுக்காகவும் அமெரிக்கா ஒரு அணு ஆயுத போர ஆரம்பிக்கும்னு இப்ப யாரும் நம்புறதில்ல. இதுதான் இப்போதைய கசப்பான உண்மை. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலை உருவானதால ஐரோப்பிய நாடுகள் பதட்டமாகிட்டாங்க. சரி, நமக்கு நாமளே வேற என்ன பாதுகாப்பு வழிகள் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பா தனக்குன்னு ஒரு அணு ஆயுத பாதுகாப்பை உருவாக்கிக்க முடியுமா? அது அவ்வளோ சுலபம் இல்ல. இப்போதைக்கு ஐரோப்பிய யூனியன்ல பிரான்ஸ் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கு. ஆனா அவங்க இன்னொரு நாட்டுக்காக தியாகம் செய்வாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. பிரிட்டன் கிட்ட இருந்தாலும் அது அமெரிக்காவோட சிஸ்டத்தை நம்பி இருக்கு. அவங்களோட அனுமதி இல்லாம பயன்படுத்த முடியாது. ஜெர்மனி, போலந்து மாதிரி நாடுகள் யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு பல அரசியல் வரலாற்று சிக்கல்கள் இருக்கு. சோ இது ஒரு சிக்கலான விஷயம். கூட்டணிக்குள்ள இப்படி கருத்து வேறுபாடுகள் வர்றது இது ஒன்னும் புதுசில்ல. முன்னாடியும் சூயஸ் கால்வாய் பிரச்சனை, ஈராக் போர் சமயத்திலையும் இப்படி நடந்திருக்கு. ஆனா இப்ப வர்ற நெருக்கடி ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இது கூட்டணியோட அடிப்படை நோக்கத்தையே, அதோட உயிரையே கேள்விக்குள்ளாக்குது. அப்போ நேட்டோவோட எதிர்காலம் என்ன? அது முழுசா அழிஞ்சிடுமா? இல்ல. ஆனா அதுல ஒரு அடிப்படை மாற்றம் நடக்க போகுது.
அது என்னன்னு பார்க்கலாம். நேட்டோ ஏன் முழுசா அழியாதுன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. மேற்கு ஐரோப்பாவுக்கு இதை விட்டா வேற ஒரு நம்பகமான மாற்று வழி இல்ல. ஒரு ஒருங்கிணைந்த ஐரோப்பிய ராணுவம்ங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு கனவா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவங்க தேசிய நலன் தான் முக்கியம். அப்போ எதிர்கால நேட்டோ எப்படி இருக்கும்? அது ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட நேட்டோவா இருக்கும். அதாவது அமெரிக்கா மேல இருந்தாலும் அவங்களோட நேரடி தலையீடு குறையும். ஐரோப்பிய நாடுகள் களத்துல அதிக பொறுப்பை எடுத்துப்பாங்க. உள்நாட்டு ஒற்றுமை கொஞ்சம் பலவீனமாகும். முக்கியமா எல்லோருக்காகவும் ஒருவனுக்காகவும் எல்லோருங்கிற அந்த பழைய கொள்கை போய் நிபந்தனைகளோட யாருக்கு என்ன லாபம்னு பார்த்து ஒத்துழைக்கிற ஒரு கூட்டணியா மாறும். இது வெறும் நேட்டோவுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, உலக அளவுலயே இது ஒரு பெரிய ட்ரெண்ட். அந்த பழைய இறுக்கமான ராணுவ கூட்டணிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெகிழ்வான வர்த்தக ரீதியான கூட்டாண்மைகளா மாறிட்டு வருது. சரி, நேட்டோ ஏதோ ஒரு விதத்துல டிக் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எல்லாமே வர்த்தகமா பார்க்கப்படுற ஒரு உலகத்துல அப்படியே டிக்கு இருக்கிறதுக்கு என்ன மதிப்பு? இதுதான் அட்லாண்டிக் பகுதியோட பாதுகாப்பு, ஏன் உலக பாதுகாப்போட எதிர்காலம் பத்தின ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. நேட்டோ தம் பழைய அடையாளத்தை இழந்து வெறும் பேருக்கு மட்டும் இருக்குமா, இல்ல இந்த மாற்றங்கள்ல இருந்து ஒரு புது யதார்த்தமான வடிவத்தை எடுத்துக்குமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.